بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிக்க வேண்டும். ரபியுல் அவ்வல் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா இடங்களிலும், எல்லா மிம்பர்களிலும், எல்லா மூலை முடுக்குகளிலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை உலகத்தில் ஒரு குறுகிய காலம்தான் வாழ்ந்தாலும் உலகம் அழியும் வரை வாழக்கூடிய மக்களுக்கான படிப்பினைகளையும் வாழ்க்கை தாக்கங்களையும் வாழ்க்கை பாடங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வே சொல்லுகின்றான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, நானும் என்னுடைய மலக்குமார்களும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், மலக்குமார்கள் என்று சொல்லவில்லை, அவனுடைய மலக்குமார்களும், நானும் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், உலமாக்களுக்கு தெரியும், முதாரி உடைய அதாவது லஃப்து இஸ்திம்ராருடைய அர்த்தத்தை கொடுக்கும். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன, அன்றும் செய்தார்கள், இன்றும் செய்கிறார்கள், இதற்கு பிறகும் செய்து கொண்டே இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தொடர்ச்சியாக ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தில் அனைத்தும் அழிந்து இல்லாமல் போய்விடும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இருந்து கொண்டே இருப்பான், அவன் ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடுவது, அவர்களை பற்றி பேசுவது, அவர்களை பற்றி கதைப்பது, அவர்களின் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்துவது, இவைகளெல்லாம் ஒரு மாதத்துக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல, வாழ்க்கை பூராக பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், வாழ்க்கை பூராக படித்து கொண்டே இருக்க வேண்டும், வாழ்க்கை பூராக ஒரு கண்ணாடியாக நாங்கள் அவர்களையும் அவருடைய வாழ்க்கையையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது என்பதாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, படியுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அவருடைய திருநாமம் சொல்லப்படக்கூடிய நேரமெல்லாம் அவர்களை புகழ வேண்டும், அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். உலகத்தில் ஆகப்பெரிய கஞ்சத்தனம் என்ன தெரியுமா? உலகத்தில் ஆகப்பெரிய கஞ்சத்தனம். சில சந்தர்ப்பங்களில் புகழுவது ஃபர்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமம் எந்த சபையில் சொல்லப்பட்டதோ அந்த சபையில் இருப்பவர்கள் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாவிட்டால் அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லும்படியாக நிர்பந்திக்கப்பட்டார்கள். என்ன அர்த்தம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்பட தகுதியானவர் அல்ல, புகழப்பட வேண்டியவர்.
அவர்களை புகழுவது எங்கள் மீது கடமை, எங்கள் மீது ஃபர்து, எங்கள் மீது அல்லாஹ் விதியாக்கியிருக்கின்றான். புகழப்பட வேண்டியவர்களை புகழாமல் இருப்பது ஆகப்பெரிய கஞ்சத்தனம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் எந்த சபையில் சொல்லப்பட்டும் அந்த சபையில் உள்ளவர்கள் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லவிட்டால் அது ஆகப்பெரிய கஞ்சத்தனம் என்று சொன்னேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் கஞ்சத்தனம் என்பது பணத்தை வாரி வழங்காமல் இறுக்கி பொத்தி பிடித்துக் கொள்வது மட்டுமல்ல. நாங்கள் அதுக்குத்தான் அதை மட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றோம். கஞ்சத்தனம் என்றால் பணத்தை செலவழிக்காமல், தனக்கும் செலவழிக்காமல், பிறருக்கும் கொடுக்காமல், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் பிந்தின காலத்துக்கு தேவைப்படும் என்ற ஒரு மைண்ட் செட்டில் காசு அப்படியே வச்சு கொண்டிருக்கிறால நாங்கள் கஞ்சன் என்று சொல்லுவோம். அது மட்டுமல்ல கஞ்சத்தனம் என்பது. ஒருவரை புகழ வேண்டும், ஆனால் வார்த்தைகள் வருதில்லை. ஒருவரை புகழ வேண்டும், ஒருவருடைய நலவை கதைக்க வேண்டும், புகழ் பாடப்பட தகுதியானவர், அவருடைய புகழை சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு உம்மத்தில், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய நோய் என்ன தெரியுமா? ஆகப்பெரிய கஞ்சத்தனம். மற்றவர்களை பாராட்டுவது, மற்றவர்களை சிலாகித்து பேசுவது, மற்றவர்களுடைய நலவுகளை பற்றி கதைப்பதில் கஞ்சத்தனம் காட்டக்கூடிய மக்கள் பணத்தில் கஞ்சத்தனம் காட்டக்கூடிய மக்களை விடவும் மிகைத்து விட்டார்கள். பாராட்ட முடியாது, அந்த அளவுக்கு வாய் இறுக்கமாக இருக்குது. ஆனால் குறை பேசுவதற்கு மாஷா அல்லாஹ் வார்த்தைகள் எங்களை தான் வருகிறதோ தெரியாது, நேரம் எங்கே தான் இருக்குதோ தெரியாது. வீடியோவுக்கு முன்னால் வந்தும் பேச முடியும், கமெண்ட்ஸ் சொல்லவும் முடியும், அதாவது அடிக்குறிப்புகள் போடவும் முடியும், யூடியூப்பில் பேசவும் முடியும். சுப்ஹானல்லாஹ். நிச்சயமாக ஒருவருடைய குறைகள் சுட்டிக்காட்டப்பட வேண்டும். அது எந்த இடத்தில் சுட்டிக்காட்டப்பட வேண்டும் என்பதெல்லாம் ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. அந்த முறையில் அந்த தவறு, அந்த குறை சுட்டிக்காட்டப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தவறுகளை சுட்டிக்காட்டுவது போன்று நலவுகளையும் புகழ்ந்து பேசத்தானே வேண்டும், நலவுகளையும் பாராட்டத்தானே வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை அடிப்படையாக சொல்லித் தருகின்றான். மனைவியை தலாக்கு சொல்ல வேண்டும், விவாகரத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறாரா, அவருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், குறைகளை மட்டும் பார்க்காமல் நலவையும் கொஞ்சம் தேடி பாரு பார்ப்போம், நலவையும் கொஞ்சம் புறக்கி தேடி பாரு பார்ப்போம். இன் கரிஹ்துமூஹுன்ன ஷைஅன் ஃபஅஸா அன் யஜ்அல அல்லாஹு ஃபீஹின்ன கைரன் கஸீரா. அவட சில கெட்ட குணத்தின் காரணமாக நீங்கள் அவளை விட்டு விவாகரத்து பெற்று போக வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க. உங்களோட முடிவு சரியாக இருக்கணும். ஆனால் மறுபக்கத்தில் பாருங்கோ, அவட வாழ்க்கையில் என்னென்ன நலவுகள் இருக்குது. ஏனென்றால் இறைவன் சொல்லாமல் சொல்லித் தருகிறான், நான் படைத்த படைப்பினத்தில் எல்லாமே கெடுதி இல்லை, அதில் சில நலவுகளும் இருக்கத்தான் செய்யும். சில நலவுகள் மறைந்திருக்கிறது, அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டுவது, அவர்களை இப்படிய புகழ் பாடுவது ஃபர்லாக இருந்தால் பாராட்டப்பட வேண்டியவர்களை பாராட்டுவதும் மார்க்கத்தில் உள்ளது என்பதை மறந்து விடாதீர்கள். சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்களை புகழ்ந்தார்கள். கிதாபுல் மனாகிப் என்ற பாடமே இருக்கிறது புகாரி ஷரீஃபில், முஸ்லிம் ஷரீஃபில். இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய கிதாபில் கிதாபுல் மனாகிப். மனாகிப் என்று சொன்னால் மற்றவர்களுடைய புகழ் பாடுதல், மற்றவர்களுடைய சிறப்பம்சங்களை சிலாகித்து பேசுவது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா யாரு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரு, ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாரு, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாரு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா யாரு. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியையும் புகழ்ந்து பாராட்டி அவர்களுடைய திறமைகளையும் அவர்களுடைய ஸ்கில்ஸையும் அவர்களிடத்தில் அல்லாஹ் வைத்திருந்த ஆளுமைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாராட்டி பேசினார்கள். இந்த நாளையில் படித்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? மற்றவர்களை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து உயர்த்தி அவர்களை பாராட்டியது போன்றே நாங்களும் பாராட்ட பழகிக்கொள்ளுவோம். குறைகளையும் சுட்டிக்காட்டுவோம். குறைகள் இருந்தால் முறையாக சுட்டிக்காட்டுவோம், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் குறையை சொல்லுவதை விடவும் முக்கியமாக நலவுகளை பற்றி பேசுவது, நலவுகளை கதைப்பது உம்மத்துக்கு மிகவும் நல்லதாக இருக்கும். மட்டுமல்ல, நலவுகளை கொண்டு வருவதற்கு நாங்கள் நலவுகளை பற்றி பேசுவது கதவாக அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. இந்த கஞ்சத்தனம் நிறைந்து வலிந்து, கஞ்சத்தனம் எங்கே பார்த்தாலும் கஞ்சர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நாங்கள் நலவு செய்யக்கூடிய மக்களாக எங்களை மாற்றிக்கொள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கப்பட வேண்டியது. அவர்களை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கண்ணாடியாக ஆக்கிக்கொண்டு வாழுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரிகளே, நான் சூரத்துல் பக்ராவினுடைய 41வது திருவசனத்தை உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு முந்தின ஆயத்தினூடாக பனு இஸ்ராயில், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குழந்தைகளுக்கு சில புத்திமதிகள் சொன்னான். அதில் மிக முக்கியமான புத்திமதித்தான், வாக்குகளை நிறைவேற்றுங்கள், என்னை நீங்கள் அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்த புத்தியாக சொல்லுகிறான், வஆமினு பிமா அன்ஸல்து முஸத்திகன் லிமா மஅக்கும். வஆமினு, ஈமான் கொள்ளுங்கள், விசுவாசம் கொள்ளுங்கள். எதை? பிமா அன்ஸல்து, நான் இதை இறக்கி வைத்திருக்கிறேனோ, குர்ஆனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதை நான் இறக்கி வைத்திருக்கிறேனோ அதனை நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா விசுவாசம் கொள்ள வேண்டும்? அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியும் நான் உங்களுக்கு தந்த தௌராத் இருக்கிறதே, நான் உங்களுக்கு தந்த இன்ஜீல் இருக்கிறதே, அதுக்கு முரணானதாக இல்லை. அதில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதில் எவைகளையெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேனோ அவைகளை உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் இந்த குர்ஆனை நான் இறக்கி வைத்திருக்கின்றேன். குர்ஆனுக்கும் தௌராத்துக்கும் இன்ஜீலுக்கும் இடையில் முரண்பாடுகள் கிடையாது. குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது முஸத்திகன், முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட வேத நூட்களையும் சுஹ்ஃபுகளையும் உண்மைப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சய்யிதுல் கௌனைன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை இறக்கி வைத்தான் என்று குர்ஆன் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். ஆனால் அவர்கள் அப்படி பார்க்கவில்லை. குர்ஆனை எதிராக பார்த்தார்கள். தௌராத்துக்கு எதிர், இன்ஜீலுக்கு எதிர். குர்ஆனில் சொல்லப்படுவதும் தௌராத்தில் சொல்லப்பட்டிருப்பதும் வித்தியாசம். ஏனென்றால் மாற்றி எழுதப்பட்ட தஹ்ரீஃப்கள் செய்யப்பட்ட வேத நூட்களாகத்தான் அவருடைய கையில் இருக்கக்கூடிய வேத நூட்கள் இருக்கிறது. அதனால் அவர்கள் அதை மாறாக கண்டு கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், குர்ஆன் அப்படிப்பட்டதல்ல. உங்களுடைய அடிப்படை வேதத்தில் என்ன இருக்கிறதோ அதற்கு நிச்சயமாக அதனை உண்மைப்படுத்தக்கூடிய உண்டாகத்தான் இது இருக்கிறது என்ற கருத்தை ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே நீங்கள் குர்ஆனை கொண்டு விசுவாசம் கொள்ளுங்கள், குர்ஆனை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். இதுதான் கடைசி வேதம். இதில் சொல்லப்பட்டவைகள் லா யஅதீஹில் பாத்தில். இதற்கு பிறகு எந்த ஒரு மாற்று கருத்தும் இதற்கு மாறாக சொல்லப்பட முடியாது. இதில் சொல்லப்பட்டவைகள் தான் கடைசி, இதில் சொல்லப்பட்டவைகள் தான் யதார்த்தம். எனவே நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வேதம் கொடுக்கப்பட்ட சகோதரர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதனை சொல்லுகின்றான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆனுடைய இன்னும் பல ஆயத்துக்களின் ஊடாக சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு ஏன் வந்தார்கள், அவர்களுடைய வருகையை பற்றி அவர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், ஈஸா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத், அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட தௌராத்தை உண்மைப்படுத்த நான் வந்திருக்கின்றேன். உண்மைப்படுத்துவது இது சரி, எனக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட தௌராத்தை உண்மைப்படுத்த நான் வந்திருக்கின்றேன். وَمُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيَّ مِنَ التَّوْرَاةِ وَمُبَشِّرًا بِرَسُولٍ يَأْتِي مِنْ بَعْدِي.
எனக்கு பின்னால் வர இருக்கின்ற ஒரு நபியை பற்றி நன்மாராயம் சொல்ல வந்திருக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ். 2 பணிகள். ஒன்று, முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களை உண்மைப்படுத்துவது, பின்னால் வர இருக்கின்ற நபியை பற்றி நன்மாராயம் சொல்லுவது. வமுபஷ்ஷிரன் பிரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பெயர் அஹ்மதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரசூலை, ஒரு நபியை பற்றி நன்மாராயம் சொல்லுவதற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக ஒரு நபியினுடைய வருகையை பற்றி, குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். அதற்கு பிறகு சொல்லுகின்றான், வலா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹி. குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் அதற்கு முன்னால் வேத நூட்களை பற்றிய அறிவில்லாத, வேத நூட்களை பற்றிய விளப்பமில்லாத, வஹ்யை பற்றி அறிவு இல்லாதவர்கள் நிராகரித்தால் அது நியாயம் என்று சொல்லலாம். ஏன்? அவர்களுக்கு தெரியாத்தனம். நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. உங்களுக்கு முன்னால் நீங்கள் இந்த குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னாலேயே வஹ்யை பற்றி அறிந்தவர்கள். வஹி என்றால் என்னென்று தெரியும் உங்களுக்கு. தௌராத்தை படித்தவர்கள், குர்ஆன் இன்ஜீலை படித்தவர்கள், ரசூல்மார்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள். எனவே உங்களுக்கு அது தெரியும். எனவே நீங்கள் நிராகரித்து முதலாவது நிராகரித்தவர்கள் என்ற பட்டியலில் நீங்கள் உங்களுடைய பெயர் நாமங்களை சேர்த்துக்கொள்ள வேண்டாம். வலா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹி. இது அவர்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் பொருந்தும். எத்தனையோ விடயங்களை படித்ததற்கு பிறகு நிராகரிக்கின்றோம், தெரிந்ததற்கு பிறகு நிராகரிக்கின்றோம், விசுவாசம் கொண்டதற்கு பிறகு நிராகரிக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், வலா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹி. அதை நிராகரித்தவர்களில் முன்னோடிகளாக நீங்கள் உங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டாம், நிராகரிக்க வேண்டாம். நீங்கள் மாற வேண்டும். நம்பிக்கை, விசுவாசம் கொள்ளுவதில் நீங்கள் முன்னோடிகளாக இருக்க வேண்டும். சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், வலா தஷ்தரூ பிஆயாத்தி ஸமனன் கலீலா. நீங்கள் அப்படி செய்ய காரணம் என்ன தெரியுமா? உண்மை என்று தெரிந்ததற்கு பிறகும் உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதாக இருந்தால் அதில் என்னவோ ஒரு சமனுன் கலீல், ஒரு அற்பமான சொற்பமான ஒரு லாபத்துக்காக வேண்டி நீங்கள் அதை செய்கிறீர்கள். அற்ப சொற்ப லாபத்துக்காக வேண்டி நீங்கள் அதை செய்றீங்க. உங்களுக்கு தெரியும், குர்ஆனில் சொல்லப்பட்டிருப்பவைகள் தான் தௌராத்திலும் இருக்கிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய மறுமை நாள் தான் இன்ஜீலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி நபி, அந்த நபியை பற்றி தௌராத்திலையும் இன்ஜீலையும் யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும் தெரியும். ஒரு வாப்பா தண்ட மகனை கண்டா இது என்னுடைய மகன் என்று அடையாளம் கண்டுகொள்ளுவதில் எப்படி அந்த வாப்பா தடமாற மாட்டாரோ, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் யாராவது கண்டால் தடமாற மாட்டார்கள். நன்றாக தெரியும் இவர்தான் அவர். எந்த யாரை பற்றி தௌராத்திலும் இன்ஜீலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்தான் இவர் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் ஹக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். ஆனாலும் யக்துமூனல் ஹக், உண்மையை மறைத்தார்கள், உண்மையை மறைத்தார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த நோய் அவர்களிடத்தில் மட்டுமல்ல, சில சந்தர்ப்பங்களில் எங்களிடத்திலும் இருக்கத்தான் செய்யும். உண்மையை மறைப்பது எதற்காக வேண்டி தெரியுமா? உலக ஆதாயங்களுக்காக வேண்டி, உலக லாபத்துக்காக வேண்டி. அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா தஷ்தரூ பிஆயாத்தி. நான் சொல்லியிருக்கக்கூடிய என்னுடைய அத்தாட்சிகளை, நான் சொன்ன அறிவுரைகளை, நான் சொன்ன புத்திமதிகளை, இவைகளை அற்பமான லாபத்துக்காக வேண்டி, சொற்பமான லாபத்துக்காக வேண்டி இதைகளை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டாம். இதை மறைத்து இதில் நீங்கள் 2 கருத்துக்களை சொல்லி உண்மைக்கு முரணான கருத்தை வெளிப்படுத்தி உண்மையை மறைத்து உண்மையை எதிர்த்து நீங்கள் அப்படிப்பட்ட ஒன்றை செய்வீங்க என்றிருந்தால் அது அவ்வளவு நல்லதாக இல்லை. எனவே வஇய்யாய ஃபத்தகூன், என்னையே நீங்கள் தக்வா செய்து பயந்து நடந்து கொள்ளுங்கள். என்னையே நீங்கள் பயந்து தக்வா செய்து நடந்து கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் அழகான புத்தி சொல்லுகின்றான். என்னென்று சொன்னால், என்னையே நீங்கள் பயந்து தக்வா செய்து நடந்து கொள்ளுங்கள்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அடுத்தது சொல்லுகின்றான், வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில். ஒன்று ஹக்க மறைக்கிறது, ஒன்று ஹக்க நிராகரிக்கிறது. இல்லை அப்படி இல்லை, ஹக்கென்று தெரியும், உண்மை என்று தெரியும், அதை நிராகரிக்கிறது. ஏன் நிராகரிக்கிறாங்க என்றால் உலக ஆதாயங்களுக்காக வேண்டி. இதை சொன்னால் கிடைக்கிற கௌரவம் இல்லாமல் போகும், இதை சொன்னால் கிடைக்கிற வருமானம் இல்லாமல் போய்விடும், இதை சொன்னால் அங்கே கிடைக்கிற கமிஷன் இல்லாமல் போய்விடும், இதை சொன்னால் இவர்கள் கோபித்துக் கொள்வார்கள். இவர்கள் கோபிக்காமல் இருக்கிறது, அவருடைய கமிஷன் கிடைப்பது, இங்கே வருமானம் கிடைப்பது, இங்கே வாழ்வாதாரம் கிடைப்பது, இங்கே தொழில் கிடைப்பது, இவைகளுக்காக வேண்டி சமூகத்தில் உண்மையை மாற்றி உண்மைக்கு பட்டர் பூசி உண்மையை கொஞ்சம் மறுபக்கமாக திருப்பி இந்த நோய் இந்த காலத்திலேயும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எதுக்கு தெரியுமா? வலா தஷ்தரு பிஆயாத்தி ஸமனன் கலீலா. சின்ன ஒரு அற்ப லாபத்துக்காக வேண்டி. இதை சொன்னால் இந்த ரெஸ்ட் கோபிச்சுக் கொள்வார், இதை சொன்னால் இந்த பணக்காரன் கோபிச்சுக் கொள்வான், இதை சொன்னால் அவருடைய இடத்துல ஜொப் கிடைக்க மாட்டாது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இது நிராகரிப்பு. இதை செய்ய வேணும், இதை செய்ய வேணும். ரெண்டாவது என்ன செய்யறது? வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில். ஹக்க பாத்திலோட போட்டு பிணைஞ்சிட வேணும். மக்கள் கன்ஃபியூஸ், மக்கள் கன்ஃபியூஸ். சில கட்டங்களில் மக்களை நாங்கள் கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டோம். மக்களுக்கு தடமாத்தம், மக்களுக்கு விளக்கமாக சொல்ல இல்லை, மக்களுக்கு விளப்பமாக சொல்ல இல்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும். குறிப்பாக யாருக்கு தெரியுமா? இஸ்லாமிய வங்கிகளுக்கு சொல்லுகின்றேன். அது 100க்கு 100 முழுமையாக இஸ்லாமிய வங்கியாக செயல்படக்கூடிய வங்கிகளாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய ஒரு நிறுவனத்தின் கீழ் ஒரு சப்சிடரியாக ஒரு தனியாக ஒரு நிர்வாகமாக செயல்படக்கூடிய முஸ்லீம் அல்லது இஸ்லாமிய வங்கிகள், நிதி முகாமைத்துவம் செய்யக்கூடிய வங்கிகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு இந்த நாட்டில் வாழக்கூடிய 2 லட்சம் 20 லட்சம் முஸ்லீம்களும் அதே போல பெரும்பான்மை சமூகமும் கன்ஃபியூஸ். என்ன கன்ஃபியூஸ் தெரியுமா? இது என்ன, இது என்ன? ஏண்டா நீங்கள் இஸ்லாமிக் பேங்க், இஸ்லாமிய வங்கி என்ற பெயரை சொல்லி லாபம் சம்பாதிக்கிறீங்க, லாபம் சம்பாதிக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், பெரிய அளவில் லாபம் உங்களுக்கு கிடைக்குது. அது உங்களுக்குன்னா உங்களோட நிறுவனத்துக்கு கிடைக்குது. ஆனால் எத்தனை வீதம் செலவழித்திருக்கிறீங்க இந்த நாட்டில் இஸ்லாமிய வங்கி முறையை மக்களுக்கு சமூகமயப்படுத்துவதற்கு, அறிவூட்டுவதற்கு, மக்களுக்கு சொல்லுவதற்கு? மக்கள் இப்போ கன்ஃபியூஸ், மக்கள் இப்போ கன்ஃபியூஸ். கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க வட்டிய ஹலால் என்ற பேரில் மூக்கை சுற்றி பிடிக்கிறாங்க, தலையை சுற்றி மூக்கை பிடிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இல்லைப்பா இது ஒன்று தான், இது ரெண்டு ஒன்றில் எங்களுக்கு தெரியும். ஏன் காரணம் என்றால் நாங்கள் இதை இந்த நாட்டில் செஞ்ச தவறுகள் இருக்கிறது. இந்த நாட்டில் ஹலாலுக்கு யாருமே எதிர்ப்பில்லை. ஏனென்றா யார் தெரியுமா எப்போ தெரியுமா எதிர்த்தாங்க, எப்போ தெரியுமா எதிர்ப்பாங்க? ஹலால் என்ற பேரில் கோழி விற்றோம், ஹலால் என்ற பேரில் ஜோகட் வித்திருக்கின்றோம், ஹலால் என்ற பேரில் தண்ணியை விற்றோம், ஆனால் ஹலாலை விற்கல. ஹலால் என்ற என்ன, ஹலால் என்ற என்ன அது யாருக்கு தெரியும்? அது களிமா சொல்லி அறுத்து இருந்தா சரி, தண்ணி அறுக்கிறது இல்லையே, யோகட்டில் பால் தானே இருக்குது. இந்த நாட்டில் முஸ்லீம்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஹலால் என்ற பேரில் கோழி விற்றோம், ஐஸ்கிரீம் விற்றோம், தண்ணி விற்றோம், எல்லாம் விற்றோம், ஆனால் ஹலாலை சொல்லல. இன்றைக்கும் சொல்லல. எத்தனை ஆர்டிக்கல் வருது பேப்பரில், எத்தனை மேகசின் எழுதுகின்றோம், எத்தனை இடத்துல பேசுகின்றோம். ஹலால் ஏன் தேவை? சமூகமயப்படுத்துவோம். இஸ்லாமிய வங்கி நிறுவனங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களோட வருடாந்த பண ஒதுக்கீடு பட்ஜெட் போடக்குள்ள இஸ்லாமிய வங்கி முறையை சமூகமயப்படுத்துவதற்கு, மக்களிடத்தில் அதனுடைய அறிவை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, மக்களுக்கு தெளிவூட்டுவதற்கு நாங்கள் இத்தனை லட்சம் இத்தனை கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி இருக்கின்றோம். குறைஞ்சபட்சம் எத்தனை செமினார் நடக்குது இந்த நாட்டில்? இஸ்லாமிய வங்கியை பற்றிய செமினார்கள், ஒர்க் ஷாப்புகள், கான்ஃபரன்ஸுகள். மற்ற நாடுகளுக்கு போய் பார்த்தா
இதை செய்கிறதுக்கென்று சொல்லியே பல நிறுவனங்கள் பல லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து இதை செய்கிறாங்க. இந்த நாட்டில் நான் அனைவருக்கும் சொல்லுகின்றேன், இஸ்லாமிய வங்கி முறையை மட்டும் வைத்து பணம் சம்பாதிக்க மட்டும் முனைய வேண்டாம். அந்த இண்டஸ்ட்ரியையும் வளர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதில் ஒன்று தான் வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில். ஹக்க பாத்திலோட போட்டு பிணைஞ்சிட்டோம். அப்படியே மக்கள் கன்ஃபியூஸ். இப்போ இது வேற பேரில் வராங்கப்பா, அதுவும் ஹராம் இதுவும் ஹராம் தான். ஏன் அப்படித்தான் நாங்கள் நடந்திருக்கிறோம். கொஞ்ச காலம் எல்லாரும் ஹொத்துபாதினாங்க, எல்லாரும் சொன்னாங்க இன்சூரன்ஸ் கூடாது. இன்சூரன்ஸ் கூடாதுன்னு சொன்னது நாங்கள் அப்படி சொல்ல இல்லை. வாழ்க்கையில் காப்புறுதி என்பது அது அந்த முறையில் கூடாது. இப்போ இஸ்லாமிக் முறையில் கூடுமுண்டா இதை சமூகத்தை சொல்லணும், சமூகம் ஏற்படுத்தணும். சமூகம் கன்ஃபியூஸ், சமூகம் தடமாத்தத்தில். அன்றைக்கு வானமுண்டாங்க, இன்றைக்கு ஆகும்ன்றாங்க, அன்றைக்கு கூடாண்டாங்க, இன்றைக்கு கூடும்ன்றாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சப்ஜெக்டில் உள்ளாக்களுக்கு, துறை சார்ந்தவர்களுக்கு, உலமாக்களாக இருக்கலாம், துறை சார்ந்த அனைவருக்கும் சொல்லுகின்றேன், இந்த துறையை மக்களுக்கு சமூகமயப்படுத்துங்கள். இஸ்லாமிய நிதி என்றால் என்ன? இஸ்லாமிய பொருளாதார கொள்கை என்றால் என்ன? இஸ்லாத்தில் ஹலால் என்றால் என்ன? ஏன் தண்ணிக்கு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? ஏன் யோகட்டுக்கு ஏன் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன? சுப்ஹானல்லாஹ். இவைகளை சொல்லுவது சொல்லாவிட்டால் இங்கே இருக்கிறதான் வல தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வதக்துமுல் ஹக்க. அதுக்கப்புறம் ஹக்கை நாங்கள் மறைப்போம், ஹக்க மறைப்போம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்துல பனு இஸ்ராயல்களுக்கு சொன்ன புத்தி என்னன்னு சொன்னால், உண்மையையும் பொய்யையும் ஹக்கையும் பாத்திலையும் போட்டு பிணைஞ்சி அதான் என்ன செய்ய வேணும், ஒரு வகையான இந்த மக்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி விட வேண்டாம். உண்மையை உண்மையாக சொல்லுங்கோ, பொய்யை பொய்யாக சொல்லுங்கோ. இன்னல் ஹலால பையினுன் வல் ஹராம பையினுன். ஹலாலும் மிக தெளிவானது, ஹராமும் மிக தெளிவானது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அடிப்படையில் வாழுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அடுத்த வரக்கூடிய வாரம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதே ஆயத்தில் வதக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன் ஒன்று இருக்கிறது, ஹக்கை நிராகரிப்பது. இன்னும் ஒன்று இருக்கிறது, ஹக்கையும் பாத்திலையும் போட்டு பின்னி விடுவது. மக்கள் கன்ஃபியூஸ், எது ஹக்கு எது பாத்தில்னு தெரியாமல். மூணாவது ஒன்று இருக்கிறது, ஹக்கை மறைக்கிறது, உண்மையை மறைக்கிறது. உண்மையை மறைக்கிறது வஅன்தும் தஅலமூன், அறிந்து கொண்டே தெரிந்து கொண்டே வேணுமென்றே ஹக்கு மறைக்கிறது. இதுவும் கூடாது. கித்மானுல் ஹக்கு வேற, ஹக்கையும் பாத்திலையும் போட்டு என்ன செய்யறது, பிணைக்கி விடுறது அது வேற. மூணாவது ஹக்கை நிராகரிக்கிறது வேற. இது மூணையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வலா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹி வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வதக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உண்மைகளை மறைப்பது சம்பந்தமாக, உண்மைக்கு முரணாக பேசுவது சம்பந்தமாக, உண்மைக்கு மேலே பட்டரை பூசி அதை பாத்திலாக மாற்றுவது சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விரிவாக பேசியிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் எல்லா காலத்திலும் உண்மைக்கு மட்டும் அடிமைகளாக ஆக்கி வைப்பானாக. உண்மையினுடைய அடிமைகளாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.